ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. அகஸ்தியர முனிவரை சந்திக்கிறது உங்களுக்கு நன்மையை தரும்னு சுதீக்ஷ்ணர் சொல்கிறார். அப்படின்னே ராம லக்ஷ்மணா சீத்தையோடு சேர்ந்துட்டு அகஸ்திய முனிவருடைய ஆசிரமத்துக்கு போகிற வழியை கேட்டுண்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ 3 பேரும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து சேர்ந்த போது ராமர் சுதீக்ஷ்ணர் சொன்ன அடையாளங்களை வச்சு பார்த்தாக்கா இதுதான் அகஸ்தியனுடைய இளைய சகோதரரின் ஆசிரமமாக இருக்கக்கூடும்னு எனக்கு தோன்றதுன்னு லக்ஷ்மணன் கிட்ட சொல்கிறார். இப்படி சொன்ன ராமர் மீள லக்ஷ்மணனை பார்த்து பேசுகிறார். முன்ன வாதாபி இல்வலன்னு 2 அரக்க சகோதரர்கள் இருந்தாங்க. தான் நடத்துகிற சடங்குக்கு வந்து விருந்து உண்ணணும்னு சொல்லிட்டு அந்தணர்களை இல்வலன் தன்னுடைய இடத்துக்கு அழைக்கிறது வழக்கம். அவன் படைக்கிற விருந்தில் ஒரு விபரீதம் நடக்கும். அவனுடைய சகோதரன் வாதாபி கண்டம் துண்டமாக வெட்டப்பட்டு உணவுடன் உடல் பாகங்கள் கலக்கப்பட்டிருக்கும். இல்வலனால் அழைக்கப்படுற அந்தணர்கள் விருந்து உண்ட பிறகு அவள் உரத்த குரலில் வாதாபி வெளியே வான்னு குரல் கொடுப்பான். இந்த குரலை கேட்டோன்னே விருந்துண்ட அந்தணரின் வயிற்றை குழிச்சுண்டு வாதாபி வெளியே வருவான். இப்படி தங்களுடைய மாயா சக்தியை பயன்படுத்திண்டு இந்த அந்தண சகோதரர்கள் அரக்க சகோதரர்கள் பல அந்தணர்களை தொடர்ந்து கொண்டுட்டே இருந்தாங்க. இந்த அரக்கர்கள் அந்தணர்களை விருந்துக்கு அழைக்கிறது, அப்புறம் அவளை வயிற்றுலேருந்து கூப்பிடும்போது அது வெளியில் வந்தால் அந்த அந்தணர்கள் செத்து போயிடுவான். இப்படியா நடந்துட்டு இருக்கும்போது தேவர்களுடைய விருப்பத்துக்கு இணங்க அகஸ்தியர் இல்வலனுடைய அழைப்பை ஏற்றுக்கிறார். அவன் வழக்கம் போல் வாதாபிய உணவில் கலந்து விருந்து படைக்கிறார். அது அகஸ்தியரும் உண்டுடுறார். இல்வலனும் வழக்கம் போல் வாதாபி வெளியே வான்னு அழைக்கிறார். மீண்டும் மீண்டும் அவர் கூவி அழைச்சும் வழக்கத்துக்கு மாறாக வாதாபி வெளியே வரவே இல்லை. அப்போ அகஸ்தியர் சொல்கிறார், வாதாபி என்னால் ஜீரணம் செய்யப்பட்டான், என்னால் யமன் உலகத்துக்கு அனுப்பப்பட்ட அவனை அழைக்க உன்னால் இயலாதுன்னு சிரிச்சுட்டே சொல்கிறார். இல்வலன் அகஸ்தியரை தாக்க முற்படுறான். அனல் கக்கும் விழி கொண்ட அகஸ்தியர் அவனை பார்த்தார். அப்போயே அவன் விழுந்துட்டான். அப்படிப்பட்ட அசாதாரணமான செயலை செஞ்ச அகஸ்திய முனிவரனுடைய சகோதரனுடைய ஆசிரமமாகத்தான் இது இருக்கும், நம்ம இப்போ நெருங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அப்போ ராமலக்ஷ்மணுக்கு அகஸ்தியர் பற்றின விவரங்களை சொல்லின்னு இருக்கும்போதே சூரியன் அஸ்தமனமாகுது. அகஸ்தியரின் இளைய சகோதரர்கள் இவாளை கண்டு வரவேற்று உபசரிக்கிறார். இளைய சகோதரர்களை வரவேற்கும் போது அன்றைக்கி இரவு அங்கேயே கழிக்கிறாங்க ராமலக்ஷ்மணா சீத்தை எல்லாம். அடுத்த நாள் காலை அந்த முனிவர்கிட்ட விடை பெற்றுண்டு அகஸ்தியரின் ஆசிரமம் போகிறதுக்கு மீண்டும் புறப்படுறாங்க. வேள்வித்தி மூட்டப்பட்டதற்கான அறிகுறிகள், வேள்வித்தியிலேருந்து புறப்படுற புகை, இதெல்லாம் இந்த இடத்த வச்சுட்டு அவள் நெருங்கும்போது அகஸ்தியனுடைய ஆசிரமம் சமீபத்துக்கு நம்ம வந்துட்டோம்னு உணர்றாங்க. லக்ஷ்மணா, இங்கே தான் அகஸ்தியனுடைய ஆசிரமம் இருக்கணும். தன்னுடைய தவ வலிமையால் மரணத்தையே வென்றவர் அவர். மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக அரக்கர் பயத்தை அறவே ஒழிச்சு இந்த தென் பகுதியை பாதுகாப்பு நிறைஞ்ச இடமா மாற்றினது அகஸ்தியர் தான். கொடுமை நினைக்கிறவாளால் பாதிக்கப்பட முடியாத பகுதி இந்த பகுதி. இவரால் தென்பகுதின்னு பெயர் விளங்குறது. இவருக்கு ஆணைக்கு கீழ்ப்படிஞ்சு விந்திய மலை சூரியனுடைய பாதையை மறைக்கிற அளவுக்கு வளராமல் தன்னைத்தானே கட்டுப்படுத்தின்னு கொண்டு இருக்கு. இங்கே தேவர்களும் கந்தர்வர்களும் சித்தர்களும் மாபெரும் முனிவர்களும் இங்கே அகஸ்தியரை வணங்கத்துக்காக காத்துட்டுருக்காங்க. பொய் பேசுகிறவன், கொடுமை செய்கிறவன், தீய எண்ணங்கள் கொண்டவன், பாவ நோக்கம் உடையவன், இவாளெல்லாம் இங்கே வாழவே முடியாது. அகஸ்தியனுடைய ஒளி இங்கே பரவி வீசுறது. முக்தி அடைகிற முனிவர்கள் வானத்துலேருந்து வர ரதங்கள் ஏறி மேலுலகம் போகிறது இங்கேருந்து தான். நாமும் அவரை போய் வணங்கி ஆசி பெறுவோம். நம்ம 3 பேரும் இங்கே வந்திருக்க விவரத்தை அவருடைய ஆசிரமத்தில் போய் தெரிவின்னு சொல்கிறார். இப்படி ராமர் சொன்னோன்னே லக்ஷ்மணர் அந்த ஆசிரமத்தை நெருங்குறார். அங்கேருந்து அகஸ்தியரின் சீடர்களில் ஒருத்தர்கிட்ட தசரதர்ன்ற ஒரு சக்கரவர்த்தி இருந்தார். அவருடைய மூத்த மகன் ராமர், அவருடைய இளைய சகோதரர் லக்ஷ்மணன் பெயர் கொண்ட நானும் ராமருடைய மனைவி சீத்தையும் வந்திருக்கோம். அகஸ்தியர் முனிவரை பார்த்து அவர்கிட்ட ஆசை பெற விரும்புகிறோம்னு சொல்கிறார். அகஸ்தியரின் சீடர் ஆசிரமத்துக்குள்ளே போய் இந்த தகவலை முனிவர்கிட்ட தெரிவிக்கிறார். அப்போ அகஸ்தியர் ராமனை பார்க்குற நேரம் வரும்னு நானும் அவளோடு எதிர்பார்த்துன்னு இருந்தேன். அவள் நேராக உள்ளே வந்திருக்க வேண்டியது தானேன்னு சொல்லி அவளை காக்க வச்சுட்டியே அப்படின்னு சொல்லிகிட்டே வரார். அப்போ அவருடைய சீடர் இந்த தகவலை ராமர் முதலானவனுக்கு தெரிவித்து 3 பேரும் ஆசிரமத்துக்குள்ளே நுழையிறாங்க. அங்கே பிரம்மா, விஷ்ணு, சிவன், இந்திரன், சூரியன், சந்திரன், குபேரன், வாயு, வருணன், காயத்ரி, வாசுகி, கருடன், கார்த்திகேயன், தர்மதேவதை அவளுக்காக தனித்தனியே நிர்ணயிக்கப்பட்டிருந்த இடங்களை ராமர் பார்க்குறார். அப்போ அகஸ்திய முனிவர் தன்னை நோக்கி வரதை பார்த்த ராமர் லக்ஷ்மணன் கிட்ட, தவங்களுக்கான சிறப்பு இடம் இது, இதோ அகஸ்தியர் வராருன்னு காட்டுறார். 3 பேரும் அவர் காலில் விழுந்து வணங்குறாங்க. அவளை அன்போடு வரவேற்கிறார். இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.